டாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கலைச்சொற்களை பொறுத்தளவுக்கு ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வரப்போகிறனால அதில் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அது ஓல்டு கொஸ்டின்ஸ் எப்படி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், ஃபுல்லாக ஷார்ட்கட் ஒரு 300 to 350 விஷயத்துக்கு ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். அதில் நான் எதை குறித்து கொடுத்துருந்தனோ ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம், அது மட்டும்தான் கொஸ்டின்ஸாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், கொஸ்டின் எடுக்கும்போது ஈஸியானதை எடுக்கவே மாட்டாங்க, அவங்களும் ட்விஸ்டடானதான் எடுக்குன்னு நினப்பாங்க. அப்போனா தானே அதில் 10 கொஸ்டின் வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. பட்டு நம்ம ஷார்ட்கட் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். எப்படின்னா பாருங்கள், 114 கொஸ்டினை அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். எப்படி பார்த்துருமா? நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் அடிப்பில் பாருங்கள், மோனோன்னு வந்துருச்சா, ஒரு மொழி, இப்போ ஈஸி தான். அடுத்து திஸ் அது நமக்கு ஆய்வேடு, அது ஈஸி தான், நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சொன்னோம் ஷார்ட்கட், ஈக்குவலாக இருந்தால் தான் குதிரையில் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ஈஸி தான். எம்எல்ஏனா ஈஸி தான், லீடர்ஷிப்னா ஈஸி தான். ஈக்குவலாக இருந்த இப்போ அவேர்னஸ், விழிப்புணர்வுக்கு அவேர்னஸ்னு வந்திருக்கணும், இது தப்பாக இருக்குது. பட் இது பாருங்கள், இது குதிரை ஏற்றத்துக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், ரைட்டாங்க. அடுத்து நான் சொன்னேன், ஃபோன் வந்தால் ஒலி சவுண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஈஸி தான். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, பிளைன்னா சமவெளி, ஈஸி தான். இந்த கோனிக்கல் ஸ்டோனு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல், ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல், குளோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். அதுக்கப்புறம் இந்த பாசனம் சார்ந்து வரணும்னா அப்படின்னு வரணும், ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அப்படி வந்தால் தான் அது பாசன தொழில்நுட்பம். அடுத்து ஹோமோ, வீட்டிலே இருந்து ஒப்பேத்தாதான்னு சொல்லியிருந்தேன், ஒப்பெழுத்து. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக போகிறது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட்டாக வருவீங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னா மெதுவாக சொல்லுங்கள் சார்னு சொல்லுவீங்க, ரைட்டு. இது லான்ச்சோ இங்கல், இது ஒன்றும் பிரச்சனை, ஊறுது, இது ஈஸி தான். அடுத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபெரிஸ், நம்ம படகுல போகும்போது பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்காங்க, ரொம்ப நல்லதுப்பான்னு சொன்னேன். அடுத்து ஆடு, கலப்படம். ஸோ கலப்படம் எதையாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி பொறுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கவே, நான் சொல்ல இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு, இன்ச்சாக அந்த கல்வெட்டில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே படைப்பாளர் வராது, ஏன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டுனா அந்த கல்வெட்டு சார்ந்து, அதாவது சிற்பம் தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிற்பம். இது வந்து மேனுவல் ஸ்கிரிப்ட்ஸு அப்படின்னா கையெழுத்து படி இங்கே வரணும். மேனுவலாக ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த கையெழுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே உங்களுக்கு. ஸோ அப்போ இது மாறி இருக்குது, வேறு கிரியேட்டர்னால் படைப்பாளம். அப்போ இதுக்கு வந்து சிற்பம் வரணும், புரியுது உங்களுக்கு. ஷார்ட்கட்னால ஹியூமனிட்டி, மனித நேயம், இது ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், இந்த கருணைன்னு இருக்குல்ல, அது மெர்சி. கருணைனா மெர்சி பார்த்துருக்கோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருணைனா மெர்சி வரும். இதில் வருங்க, இதில் எல்லாமே ஈஸி தான். இது ஈஸி தான், சரியான கலை சொல்லி தேர்ந்தது. அப்ஜெக்டிவ்னால் இது வராது, அது கருத்துருன்னு வரும். என்ன கருத்து, என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் அது வராது. குறிக்கோள், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் வரும். இது ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து வந்து பார்ப்போம், விண்டோஸ் பலகனி. அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த நான் சொன்னேன்ல நாய் மறுமலர்ச்சி படத்தையும் வச்சு விவோ மொபைல் ஃபோனையும் வச்சு சொன்னேன். இந்த நாய் அப்படின்னு வந்துட்டால் உங்களுக்கு மறுமலர்ச்சி போயிடும், இந்த விவோ அப்படின்னு வந்தால் மீட்ருவாக்கம் போயிடும், ரைட்டாக உங்களுக்கு. அவ்வளோதான். அது பிலாஸ்பியர் அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயிலால், பிலீஃப்னா நம்பிக்கை. மேக்ஸிமம் நீங்கள் அடிச்சிருவீங்க, தெரிஞ்சுட்டு போனால் ஈஸியாக அடிப்பீங்க. மிசில்ஸ் ஏவுகணை, ஓகே. சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. அடுத்து லிட்ரேச்சர், இலக்கியம், இதெல்லாம் ஈஸி தான். பேசஞ்சர், நான் சொன்ன பிஎன்ஆர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பயனாளர் அதுதான் கேட்டிருக்காங்க. கன்சோனன்ட், மெய்யலி. வவல்ஸ்னால் கன்சோனன்ட்னா மெய்யொலி, ரைட்டாக உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் புயல் வரும்போது. சூறாவளினா டோர் அடைச்சிடணும்னு சொல்லியிருக்கேன், டோர் அடைச்சிடணும். சூறாவளி வந்து டோர் அடைச்சிடணும், புயல் வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பிக், எப்படிடா காஃபி இப்படி டேஸ்ட்டாக போட்டிங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அடுத்து இன்டலெக்சுவல், அறிவாளர், இது நான் உங்களுக்கு சொன்னேன். எஸ்கலேட்ரு, ஓகே. அடுத்து நூல், இது ஈஸி தான். இது போயட், கவிஞர், ஈஸி தான். ஹீரோ ஸ்டோன், நடுக்கல். குளோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். நானோ டெக்னாலஜி, இது மீன் தொழில்நுட்பம், ஓகே தான். நான் சொன்னல கலர் நிலம், எப்படின்னா களத்தில், இதுக்கு என்னமோ சொன்னேன், ஸ்டாலின் சாயில், கலர் நிலம், களத்தில் இறங்கி ஸ்டாலின் வேலை பார்ப்பாரா, ஏதோ ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து அஸ்து திஸ்ன்னு வாங்க, அழகிய பார்த்தோன்னே அப்படின்னு சொன்னேன். இந்த பாருங்கள், சென்டென்ஸ், இது சொற்றொடர், ஈஸி தான். மீடியா, ஈஸி தான். அடுத்து பாருங்கள், இது வந்து பொருத்தமுடைய கலைச்சொற்களை தேர்ந்தெடுங்க. திஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆய்வேடுன்னு வந்துடும். இன்டலெக்சுவல் அப்படிங்கிற போது வந்து அறிவாளர் வந்துடும். சிம்பாலிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பாலிசம் இது வராது.
அப்போ இது கரெக்ட் தான். எம்பளம்ங்கிறது சின்னம் கரெக்ட் தான். இந்த மொழியியல் வராது, ரைட். அடுத்து இந்த பேட்ரைட் அப்படின்னு வந்தோன்னா பற்றுன்னு நாட்டுப்பற்று பற்றுன்னு இருக்கணும். அதான் பற்றுங்கிற வார்த்தையே இருக்கும், பற்று நாட்டுப்பற்று. அடுத்து மெட்டபோர், இந்த போர் போகும்போது உருவகம் மூஞ்சியெல்லாம் வந்து முகத்தை வந்து வித்தியாசமாக வச்சுக்கிடுவாங்க போர் போகும்போது. அடுத்து காஸ்மிக் ரேஸ், இது காஸ்மிக்னாலே விண்வெளி தான் உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ரா ரெட்டுன்னு வந்தால் இதா அகச்சிவப்பு கதிர், ரெட்டு. இன்ஃப்ரா இன்ன அகம் அகச்சிவப்பு கதிர். அப்படின்னு வந்துட்டாலே நீர்ப்பாசனம் சார்ந்தது. அடுத்து சேட்டலைட் தெரியும், செயற்கைக்கோள். படி இல்லைன்னா நெற்பயிரை பற்றி படி, அப்படின்னா தான் விவசாயம் செழிக்கும், படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து பாருங்கள் ஹானரபிள் டாக்டரேட், அது ஓகே, இது ஈஸி தான். இந்த இருக்குது கன்சோனன்ட் மெய்யெழுத்து ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போனாலும் பகுத்தறிவு உள்ளவங்க லைனில் நிற்பாங்கன்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு நல்லவங்க தான் போகணும், நற்பண்புன்னு சொன்னேன். அடுத்து டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, டோரை அடைச்சிருங்க, சூறாவளி வந்தால் டோரை அடைச்சிருங்கன்னு சொன்னேன். இது ஹெர்ப்ஸ் மூலிகை ஈஸி தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் ஈஸி தான். ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸி தான். கல்ச்சுரல் வேல்யூஸ் ஈஸி தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஈக்குவேஷன் குதிரை ஏற்றம். லிங்க் அடிக்கணும், மொழினா லிங்க் அடிக்கணும். இந்த பாருங்கள் போனாலஜினா போன் வந்தால் சவுண்டு வரும், ரைட்டாக உங்களுக்கு. உருத்தா, இந்த சொன்ன உருத்தாக இருக்கணும், எழுத்து வந்து உருத்தாக இருக்கணும். லிங்க் இங்கே வரும். ஜேர்னலிசம் டக்குன்னு பொறுத்தரும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்களா, நான் சொன்னேன் தண்ணிக்குள்ளேயே போட்டு ஊற போடுவாங்க, தோல் 18 வருது. டையிங்னா சாயம் வந்துடுது. லூம் அப்படின்னா தறி, டயரி ஃபார்ம், அவ்வளோதான். இப்படி பார்த்த வேகத்தில் அடிக்கணும். பயோடெக்னாலஜி தெரியும், ஓகே. அடுத்தது ஃபோல்க்கு, நாட்டுப்புற கலைகள் சார்ந்து வந்துடும். கிளாசிக்கல் அப்படிங்கிற போது செவ்வி இலக்கியம் வந்துடும். மாடர்னா நவீன இலக்கியம், இது ஈஸியாக அது பண்ணலாம். ஜேர்னலிசம், இதழியல், இது தெரியும். ஃபாரஸ்ட், நான் சொன்னேன் கன்சர்வேட்டர், அப்போ பாதுகாவலர். ஏன்னா கன்சர்வேட்டர்னால் நீங்கள் வேறு யாரையும் போட்டுறக்கூடாது. ரொம்ப எவ்வளோ கவனமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். கடற்பயணம் போகும்போது வயசானவங்களும் வயசான ஏஜ் உள்ளவங்க தான் போவாங்கன்னு சொன்னேன். சிம்பாலிசம் அப்படிங்கிறது குறியீட்டியல், ஒரு குறியீட்டை கொடுக்குறது. டிரான்ஸ்லேஷன் தெரியும். அடுத்து இதில் பாருங்கள், இது ஓகே. இது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, எர்த்வாம், பூமிக்குள்ளோடு நாங்கள் புழு மாதிரி வந்துடுவோம். அதே மாதிரி மேட்ருக்கு வா, நீ என்ன வளவளன்னு பேசாத, அந்த பொருள் மற்றும் வாதம் சொன்னால் அவ்வளோதான். மிச்சதெல்லாம் ஈஸி தான். அடுத்து லெக்சிகன், ஓகே, பேரகராதி. அடுத்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஈஸி தான். ரீஃபார்ம், சீர்திருத்தம். வேறு என்ன இருக்குது, ஈக்குவலிட்டி ஈஸி தான். சைடு எஃபெக்ட், சர்ச் இன்ஜினு, கிளாசிக்கல், செவ்விலக்கியம், அக்ரோ இண்டஸ்ட்ரி, ஓகே. அடுத்தது கல்ச்சுரல், ஓகே, இது ஈஸி தான். ஆன்டிபயோட்டிக், நுண்ணுயிரி, கிளீனர், துப்புரவாளர், ஈஸி தான். அக்ரோ அப்படின்னா உளவியல் சார்ந்தது. கிளைமேட், தட்பவெப்பநிலை, ஹைகோர்ட், ஈஸி தான். அடுத்து சுகர் சார்ந்து கரும்புச்சாறு. வேல்ஃபுல், நான் வாஷிங் மிஷின் சொன்னேன்ல, சுழல் காற்று. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பொறிப்பு அல்லது கல்வெட்டு. இந்த இடத்துல கல்வெட்டுன்னு எழுதிக்காங்க, பொறிப்பு அல்லது கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இன்ச்சாக பண்ணாங்கன்னு சொல்லுவோம். ரிட்ஸ்னால் சட்ட ஆவணம். கல்ச்சுரல் அகாடமி, ஓகே தான். மெரைன் அப்படின்னாலே கடல்வாழ் உயிரினம் சார்ந்தது. வாலண்டியர். ஹெரிட்டேஜ், பாரம்பரியம், இது ஈஸி தான். எர்த்துனா நாங்குள் புழு, அதே தான், அந்த சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டெய்ரி ஃபார்ம், பால் பண்ணை. அப்படின்னாலே இந்த வந்துடுச்சு, பாசன தொழில்நுட்பம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் இது டக்குன்னு ஏன் நான் சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியும். இந்த இருக்குது இந்த யூனிவர்சிட்டி, அக்ரிமெண்ட், டாக்டரேட், இதெல்லாம் ஓகே, ஈஸி தான். இந்த இருக்குது உங்களுக்கு வந்து வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கன்சோனன்ட் மெய்யெழுத்து, இது ஓஸ், ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள், இங்கே வரணும். சரியான நிலையை கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறபோது வயலட்டுனா உங்களுக்கு புற ஊதா கதிர்கள் வந்துடுது. நானோ டெக்னாலஜினா மீனுன்னு வந்துடுது, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ்னால் விண்வெளி, ரைட்டாகப்பா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பார்த்தீங்களா உபதேசம், இது வந்து ப்ரீச்சிங். நான் சொன்னேன்ல, அப்படின்னா உபதேசம் பண்ணுறவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் சொன்னேன் உங்களுக்கு. டிக்னிட்டினா கண்ணியம் இருக்கணும். பெண்ணியம் வேறு, கண்ணியம் வேறு. அது ஃபெமினன் சொல்லி ஒன்று வரும், அது பெண்ணியம். வாய்மை, சின்சியாரிட்டியாக இருக்கணும், வாய்மை சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இதுவும் அதே தான். இந்த பாருங்கள், எப்பிகிராபி, எப்பினாலே உங்களுக்கு இருங்க. எக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்னா அகழ்வாய்வுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பொறிப்பு, இந்த இருக்குது. அடுத்து கல்வெட்டியல், இப்போ தான் இருக்குது. என் பாஸுக்கு இந்த பாருங்க, என் பாஸுக்கு தலையில் புடைச்சிருக்குன்னு சொன்னேன், புடைப்பு சிற்பம். ஸோ அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு.
புரியுது உங்களுக்கு? அப்போ கல்வெட்டியல், எபிகிராபி. கல்வெட்டியலுக்கு எபிகிராபியும் சொல்லலாம். கல்வெட்டியல்னு வந்திருக்கு, அதனால் எபிகிராபி அப்படின்னு சொன்னேன், நடத்தும் போதே சொன்னேன். அஃபிடவிட்டினா ஆணை, உறுதி ஆவணம் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், சொன்னோன்னா கைட் பண்ணுவாங்க, வணிகக்குழு வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அதுதான். அடுத்து வந்து இரிகேஷன் தான், பாசனம். இது வந்து லேட் பண்ணுவாங்க, தூதரகம். நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த வீடியோ மட்டும் தயவுசெய்து பார்த்துருங்க. லேட் பண்ணுவாங்க, தூதரகம். இப்போ வரைக்கும் அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அங்கே இருக்கும் 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம் 114 கொஸ்டினை. எப்பிக்கு போடு, காப்பியை போடு. ஆன்ஷியன்ட் அது எங்களுக்கு தெரியும், பண்டைய காலம். கிளாசிக்கல் செவ்விலக்கியம். ரீஜனல் வட்டாரம் ஓகே. இன்டர்நெட்டு ஆன்டி ஓகே. சர்ச் இது ஈஸி தான். டவுன்லோட் பதிவிறக்கம். ஜேர்னலிசம் இதழியல். லீடர்ஷிப் தலைமை பண்பு. ஆன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். அடுத்து வாட்ஸ்அப் புலனம். இது ஃபேஸ்புக்கு. இது ஆப்பு. இது இன்டர்நெட்டு. ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஓகே தான். அதில் வந்து உங்களுக்கு சொன்னேன், கீச்சகம்னா என்னது உங்களுக்கு அந்த ட்விட்டர் தானே, அந்த கீச்சகம்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுப்பா, இது வந்து இந்த சாயில் அப்படின்னு வந்தால் ஓகே. கலர் நிலம். மிசில்ஸு. காம்பினேஷன் என்ன புணர்ச்சி, இது நான் நடத்திருந்தேன் உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, அதில் கொடுத்துருக்குற வார்த்தை. இப்போ இதெல்லாம் வருமானா வராது, அழகியல் இதெல்லாம் வராது. இப்போ மறுமலர்ச்சி தான் வரும். பாருங்கள் எத்தனை முறை கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல, மை அப்படின்னா தொன்மை, என்னுடைய தொன்மம் என்னன்னு தெரியுமா? இந்த அஸ்ஸு திஸ்ஸு அப்படின்னா அழகு. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது, அந்த கலை படைப்பு. அடுத்து டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொற்கள். டெர்மினாலஜினா கலை சொற்கள், ரைட்டு. அடுத்து பாருங்கள் வேறு ஏதாவது இருக்கா? இது ஈஸி தான், ஒவ்வாமை இதெல்லாம் ஈஸி தான். செவ்வியல், இந்த நவீன இலக்கியம் இதுதான் திரும்ப திரும்ப தான் வருங்க. குளோனிக்கல் ஸ்டோன் வந்துருச்சா, குமிழிக்கல் வந்துருச்சு, திரும்ப காம்பினேஷன் புணர்ச்சி வந்துருச்சு. ஓகே உங்களுக்கு. ட்ரெஷர்னா கருவூல் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே. மை தொன்மம், அஸ்தட்டிக்ஸ் திரும்ப அதே தான். ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு. 12 நிமிஷம். எத்தனை கொஸ்டின்? 114 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரே காரணம், அந்த வீடியோ பதிவை கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் நடத்தினேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, அந்த 300 ஷார்ட்கட்டும் பார்த்துருந்தா 1 மணி நேரத்தில் இப்போ 114 கொஸ்டினையும் நீங்கள் இந்த 10 நிமிஷத்தில் இப்போ அடிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இதோட அருமை தெரியும் கண்டிப்பான முறையில். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஓகே என்னடா அது டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துருங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி 10 கொஸ்டின் அழகாக தூக்கிடுவீங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.